யூபிஐ வந்து லிமிட் பண்ணிட்டாங்களாமே, இதுக்கப்புறம் நம்ம வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ்ல வந்து பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனும் பணம் கட்டுற மாதிரி இருக்கா, இல்ல அது எப்படி என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான கிளியர் கட் வீடியோ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆர்பிஐ கவர்னர், அண்ட் தென் இங்க என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தி பார்த்தலாம், அதுக்கப்புறம் யூபிஐ டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து இன்னிலிருந்து ஓப்பன் ஆகுது, ஜூலை 30 இருந்து. ஸோ இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஜூலை 30 இருந்து நீங்க வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். 14,000 வந்து உங்ககிட்ட இருந்தா போதும். 18 ஷேர் வந்து தராங்க ஒரு லாட்டுக்கு. 760 இருந்து 800 வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். இது லிஸ்டிங் பிளானா பண்ணது 1,200 இருந்துச்சு. அங்க இருந்து இப்ப 760 டு 800 வந்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே கிரே மார்க்கெட் பார்க்கும்போது 137 வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா லிஸ்டிங் எண் வந்து 17% வந்து டெஃபினட்டா வந்து சான்ஸ் இருக்கு இங்க இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது. ஸோ நம்ம இப்போ ஐபிஓ எடுத்தோம் அப்படின்னா 17% டெஃபினட்டா வந்து லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து இன்னைக்கு இருக்க ரிப்போர்ட்டா இருக்கு. இன்னைக்கு ஜூலை 30க்கான ரிப்போர்ட்டா இருக்கு இந்த கிரே மார்க்கெட் பிரைஸ்ன்றது. ஸோ மேபி இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த லிஸ்டிங் எண் கிடைக்காமலும் போகலாம், இல்லை இன்னும் அதிகமாகவும் கிடைக்கலாம். அது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். 30ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூலை 30 இருந்து இங்க 1ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் போது பார்க்கலாம் அதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஓவரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா 4,000 கோடி வந்து திரட்டுறதுக்கான பிளானா வந்து இருக்கு. ஸோ இது மூலமா ஐபிஓ வந்து உள்ள வராங்க. அண்ட் தென் இப்போ நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டவுட் வரும். நிறைய ப்ரோஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன், கான்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். நீங்க டிசைட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க லிஸ்டிங் கெயின் இருக்கு அப்படின்றத வந்து நான் கிளியர் கட்டா சொல்லிடுறேன். மேபி ஐபிஓ அப்ளை பண்றவங்க கூட லிஸ்டிங் கெயினை பார்த்துட்டு வெளியே வர்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். நான் ஆனால் ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகல. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல்ஸ் மேல எனக்கு வந்து பெருசா ஈடுபாடு இல்லை. ஏன் அப்படின்னா 2 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ரிஜிஸ்டர் பண்றேன் ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. 1996 இந்த என்எஸ்டிஎல் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பத்துல இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து இவங்களோட மெயின் காம்படிட்டரா இருக்கிறது சிடிஎஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேரும் டெபாசிட்டரி பார்ட்டிஸ் தான். பட் என்எஸ்டிஎல் தான் இருக்கிறதே பெரிய கம்பெனியா இருக்கு. அதாவது இங்க வந்து அவங்க ஓன் பண்ற அசட் அண்டர் அந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது 464 ட்ரில்லியன் ருபீஸா இருக்கு இங்க என்எஸ்டிஎலோட அந்த வேல்யூன்றது. அதாவது அவங்க ஓன் பண்ற அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது. இதுவே நம்ம சிடிஎஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 70 ட்ரில்லியன் 75 ட்ரில்லியன் ருபீஸா வந்து இருக்கு. நம்ம வந்து போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இவங்களோட மெயின் காம்படிஷன் சிடிஎஸ்எல் தான். பட் இங்க டிமேட் அக்கௌண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய டிமேட் அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்மளே யூஸ் பண்ற நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து சிடிஎஸ்எல் கிட்ட தான் ப்ரோக்கரேஜ் வந்து வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட தான் டெபாசிட்டரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சலோன் எல்லாமே அவங்க கிட்ட தான் வந்து டெபாசிட்டரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய டிமேட் அக்கௌண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு, சிடிஎஸ்எல் கிட்ட. ஸோ இது ரெண்டும் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு. அண்ட் தென் ஸோ இந்த கம்பெனி என்ன மெயினா, ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் ஓன் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டா இவங்க கிட்ட தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி நீங்க வாங்குற ஸ்டாக் எல்லாமே வந்து லாஸ்டா என்எஸ்டிஎலோ இல்ல சிடிஎஸ்எல் கிட்டே தான் போய் லாஸ்டா ஸ்டோர் ஆகும். நீங்க வாங்குற ஆப் கிட்ட வந்து ஸ்டோர் ஆகாது, இவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ உங்க ஆப்பே எதனா பிரச்சனை, ப்ரோக்கர் எதனா பிரச்சனை கூட இந்த கம்பெனி தான் பிரச்சனை ஆகுது. இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ இங்க வந்து பிரச்சனை ஆகாது. இந்த கம்பெனிக்குள்ளே 2 சப்சிடிஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்எஸ்டிஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், அண்ட் தென் இன்னொன்னு வந்து என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். இந்த 2 சப்சிடியரிஸும் உள்ள இருக்கு. ஸோ இதுக்காகவும் இந்த ஃபண்டிங் வந்து தேவை. இதுவும் வந்து ஒரு ரீசனா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 1023 கோடியா வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 இருந்துச்சு. அங்க வந்து ஒரு 1,200, இப்போ வந்து 1,400. ஸோ அப்படி ஏறிக்கிட்டே வருது. ப்ராஃபிட் வந்து 240 கோடி முன்னாடி பண்ணது ஃபினான்ஷியல் இயர் 2023. இப்போ வந்து 343 கோடியா வந்து இருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2025. ஸோ வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து எங்கேயும் ஜென்ரேட் ஆகல. ஏன்னா 343 கோடின்றது ஒரே பிசினஸ். ஏன்னா இவங்க இருக்கிறது 2 பிளேயர் தான். இவங்க 2 பிளேயர் வந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து இவங்க டைவர்சிஃபை பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பிளேயர் தான் வந்து இருக்காங்க உள்ள மார்க்கெட்ல. நம்மள மாதிரி ஆளுங்கலாம் வந்து பிளேயர்ஸ்னு வச்சுக்கலாம். நீங்க டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, நான் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன். ஸோ மொத்தமாவே இருக்குது 100 பேர் தான் அப்படின்னா இந்த 2 கம்பெனி 50 பேர் பிரிச்சு எடுத்துக்க போறாங்க. யார் வந்து இங்க அதிகமா பிரிச்சு எடுத்துட்டு போக போறாங்கன்றதான் கேள்வியா இருக்க போது. இவங்க பிசினஸ் பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா 101 ஒருத்தவங்க உள்ள வரணும், 102, 103 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிளேயர்ஸ் தான் வந்து அதிகமாகணும். பிளேயர்ஸ் அதிகமானாதான் இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு மூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த 343 கோடி ப்ராஃபிட்ன்றது அதுதான் மெயின்டைன் ஆக போகுது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் இங்க பிசினஸ் மாடல் வந்து டெவலப் ஆகும். அதை தாண்டி இவங்க கிட்ட வேற பிசினஸ் மாடல் கிடையாது. டைவர்சிஃபை பண்ணல, ஒரே பிசினஸ் தான் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் வைஸ் பார்க்கும்போது இங்க ஒரு நிறைய பொருள் வந்து கிளம்பிட்டு இருக்கு. இங்க வந்து ஐடிபி வந்து ஸ்டாக் வித்துட்டு போறாங்க, ஹெச்டிஎஃப்சி வந்து லிஸ்டிங் என் பண்ணிட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது உண்மையான்னு கேட்டா அது உண்மை கிடையாது. இங்க வந்து டெபாசிட்டரிஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. டெபாசிட்டரிஸ்ல நீங்க 15% மேல ஸ்டேக்கை வந்து ஓன் பண்ணக்கூடாது, அதுவும் பப்ளிக் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிடிஎஸ்லயும் 15% மேல யாரும் ஸ்டேக் ஓன் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அதே வந்து கன்சர்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐடிபிஐ பார்க்கும் 15% மேல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து 14% வந்து குறைச்சி வச்சிருக்கணும்ல. ஸோ அதனால 14% மட்டும் பேலன்ஸா வச்சுக்கிட்டு மீதி இருக்க ஸ்டாக்ஸை வந்து செல் பண்றாங்க. ஸோ அதுல தான் வந்து அவங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு கணக்கு சொன்னோம், 400 மடங்கு வந்து ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி அவங்க 2000 வாங்கும்போது 2 ரூபாய்க்கு வந்து 5 கோடி ஷேர் வாங்கினாங்க. அது அப்போ 10 கோடி ரூபா வந்து வேல்யூவேஷன் அப்போ இருந்தது. ஸோ இப்போ அந்த 5 கோடி ஷேர்ஸ்ன்றது இருக்கிறது வந்து
அப்படியே இப்போ அந்த 800 அந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 4000 கோடியோ வந்து வருது. ஸோ 400 மடங்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 14.99% ஸ்டேக் சேல் பண்றாங்க. எஸ்பிஐ வந்து ஒரு 3%, HDFC பேங்க் வந்து ஒரு 6.95%, அண்ட் தென் யூனியன் பேங்க் வந்து ஒரு 2.5%. இப்படி சொல்லி ஸ்டேக் சேல் பண்றாங்க. ஸோ செபியோட நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த 15% ஸ்டேக் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஐடிபிஐ வந்து செல் பண்றாங்க. வேற எந்த ரீசனும் கிடையாது. அவங்க கிட்ட இந்த ஐபிஓக்கு அப்புறம் ஸ்டேக் சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேக் வந்து இருக்கும் ஒரு அமௌண்ட் வந்து. ப்ரோஸா வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்னு தான் இருக்கு. ஏன்னா 2 பிளேயர் தான் உள்ள மார்க்கெட்ல. அதுல NSDL டாமினேட் பிளேயர். வேற எதுவும் இந்த ப்ரோஸ் வந்து கிடையாது இந்த கம்பெனிக்கு. பிசினஸ் மாடல் வைஸ் சொல்றேன். ஏன்னா டைவர்சிஃபை பண்ணிலாம் போக முடியாது. அந்த நீங்க ரிஸ்க் வைஸ் பார்த்தா தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வந்து சொல்லலாம். இங்க வந்து செபி வந்து ஏதோ ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, புதுசா வந்து பண்றாங்க அப்படின்னா இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இவங்களுக்கு செபி, RBI, IRDAI அண்ட் தென் UIDAI இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவங்க மேல ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. ஏன்னா NSDL என்னவே ஸோ கவர்மெண்ட் கம்பெனினவே இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தானே. ஸோ அதனால நிறைய ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ அவங்க எதனா நாம்ஸ் மாற்றும் போது இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அண்ட் தென் இது ஃபுல்லாவே வந்து டிமேட்னும் போது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு இந்த கம்பெனி ரன் ஆகுறதே. ஸோ அப்படி பார்க்கும்போது எதனா சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டன்ஸ் எதனா வருது, இல்லை சைபர் செக்யூரிட்டியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அது ஒரு கன்சர்ன்ல போய் முடியும். அண்ட் தென் இவங்க நிறைய விஷயத்துக்கு தேர்ட் பார்ட்டி வெண்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி வெண்டர்னா ஐடி கம்பெனிஸ் மாதிரி இடத்துலலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சர்வர்லாம் வந்து அங்கே வந்து நிறைய தேவைப்படுது இவங்களுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ரன் ஆக போறாங்க அப்படின்றது அடுத்த கேள்வியா வந்து இருக்கும். அண்ட் தென் க்ரோத் வைஸ் பார்க்கும்போது ஒரே பிசினஸ்ல தான் இருக்காங்க. டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா ஓகே. டைவர்சிஃபை பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தமாவே இருக்குது 100 பேர் தான் அப்படின்னா 2 பிசினஸ் ஓனர் தான் வராங்க. அவங்க 2 பேர் 50 பேர் எடுத்துட்டு போறாங்க. ஸோ 50 பேரை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க ப்ராஃபிட் இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 100 பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வரணும். ஸோ அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து அதிகமா திறக்கணும். ஸோ இது எல்லாமே நடந்தாதான் இந்த கம்பெனி பிசினஸ் மாறதுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் தென் இந்த கம்பெனிக்குள்ளேயே நிறைய ப்ரொசீடிங்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து இருக்கான். அது என்ன அப்படின்னா இவங்களோட டைரக்டர்ஸ் வைஸ் வந்து நிறைய அந்த பெண்டிங் அப்ரூவல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்களோட சப்சிடரிஸ் வைஸ் நிறைய பெண்டிங் அப்ரூவல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல்ல 10 கீ ரிஸ்க் வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து சம்மரைஸா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மேஜரான ரிஸ்கா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ரிஸ்கா இருக்கு. ப்ரோஸும் நான் வந்து சொல்லிட்டேன். லிஸ்டிங் கெயினும் இருக்கிறத பத்தி சொல்லிட்டேன். அது ஒரு 17% வந்து டெஃபினட்டா வந்து இருக்க போகுது. இப்ப இருக்க பிரீமியம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 137 ரூபா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் NSDL IPO சுத்தி. இதுக்கப்புறம் நீங்க IPO அப்ளை பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க. அப்படி IPO அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்குதுன்னும் போது லிஸ்டிங் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வச்சிருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிசிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். எப்படி வந்து வச்சிருக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசிஷன் வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து UPI மேட்ருக்குள்ள வரும். UPI வந்து இதுக்கப்புறம் ஃப்ரீ கிடையாது, எல்லாருக்கும் வந்து காசு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பார்க்க முடியுது. இது வந்து இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதினு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த UPIக்காக அவங்க காசு வந்து பிடிக்க போறாங்கன்றதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ வரைக்கும் ஃப்ரீ தான். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா தான் இருக்க போகுது. ஆனா RBI கவர்னர் சொன்னது என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஃப்ரீயா இருந்துராது UPIன்றது அப்படின்னு தான் மட்டும் சொல்லியிருக்காரே தவிர இதுக்கப்புறம் UPIக்கு டிரான்சாக்ஷனுக்கு காசு இருக்கு அப்படின்னு சொல்லல. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த UPI டிரான்சாக்ஷன் இப்போ வரைக்கும் ஃப்ரீயா தான் வந்து இருக்கு. அண்ட் நீங்க மெர்ச்சன்டைஸ் வைஸ் நீங்க வந்து இப்போ கடைக்காரங்களா இருக்கீங்க, நீங்க வந்து இந்த UPI பேமெண்ட் தான் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு MDRன்னு சொல்லிட்டு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவுமே 2020 வந்து அதை வந்து லீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து லீவரேஜ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ண போறது கிடையாது. இந்த MDR அப்படின்னா மெர்ச்சன்டைஸ் டிஸ்கவுண்ட் ரேட். ஸோ இது என்ன இதெல்லாம் வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் கவர்மெண்ட் வந்து இதை சொல்றாங்க அப்படின்றது இப்போ கேள்வி வரும். ஸோ கவர்மெண்ட் எதுக்குனால இதை சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க UPI பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது இப்போ நம்ம பண்றோம் அப்படின்னா யூசருக்கும் ஃப்ரீ. அண்ட் தென் இப்போ கம்பெனிஸ் வாங்குறாங்களா, இப்போ பிசினஸ் மேன்ஸ் வாங்குறாங்களா, காய்கறி கடையோ இல்ல மளிகை கடையோ அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த பேமெண்ட் பண்றதுன்றது ஃப்ரீ தான். அதாவது நீ இப்போ நான் 100 ரூபா அவங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே அந்த 100 ரூபான்றது போயிடும். ஸோ இங்க வந்து மெர்ச்சன்டைஸ் வைஸும் எந்த பிரச்சனையும் இல்லை. UPI நான் யூஸ் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ யூசருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப யாருக்கு பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் தான் பிரச்சனை. ஏன் எதனால அப்படின்னா இப்ப நம்ம UPI பண்றதுன்றதே ஒரு பேமெண்ட் யூசர் மூலமா தான் வந்து பண்றோம். ஸோ இங்க வந்து பேமெண்ட் ஹேண்ட்லிங்ல வந்து இங்க GPay, ஃபோன்பே இவங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இங்க NPCIன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றவங்க. அதுலயுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் இந்த பேமெண்ட் வந்து இங்க யூசருக்கு அங்க பிசினஸ் மேனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து நிறைய ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த NPCI அண்ட் தென் பேமெண்ட் ஹேண்ட்லர். இங்க GPayன்றவங்க எல்லாம் பேமெண்ட் ஹேண்ட்லரா இருக்காங்க. NPCIன்றவங்க இது ரெண்டுத்தையும் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்காங்க. NPCIக்கு தான் இந்த UPI எல்லாம் வந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க பேமெண்ட் இங்க பண்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா காசு தேவை. நம்ம கிட்டயும் வாங்கல, அங்க பிசினஸ் மேன் கிட்டயும் வாங்கல. அப்ப வந்து பேமெண்ட் ஹேண்ட்லர் கிட்ட வாங்குவாங்க, அவங்க கிட்டயும் வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் தான் சப்சிடிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சப்சிடிஸ் பண்ணினா அவங்க தான் காசு கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ண வைப்பாங்க டிஜிட்டல் பேமெண்ட்டை என்கரேஜ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ இது உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க யாருக்குமே லாஸ் கிடையாது. லாஸ்ன்றது லாஸ்டா கவர்மெண்ட் கிட்ட தான் வருது. ஸோ அதனாலதான் அவங்க வந்து சொல்றது கவர்மெண்ட்டே வந்து இங்க சப்சிடிஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்னு பிசினஸ் மேன் டேக் ஓவர் பண்ணிக்கணும், இல்ல யூசர் டேக் ஓவர் பண்ணிக்கணும். கவர்மெண்ட்டே வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால UPI வந்து இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்காது அப்படின்றது அவர் சொல்ல வருது.
ஸோ இது வந்து டீட்டெயில்டா வந்து நிறைய சொல்லியிருந்தாலும் இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ ஃப்ரீயா தான் வந்து இருக்க போகுது. அப்பனா நம்ம நிறைய ஆன்லைன் பேமெண்ட் பண்றோமே எல்லாத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யூபிஐக்கு மட்டும்தான் இந்த ஃபீன்றது. நீங்க ஏற்கனவே வந்து டெபிட் கார்ட்ஸ்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா 2% வந்து எடுத்துப்பாங்க. 2 3% 4% பேங்க்ஸை பொறுத்து வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, அது நீங்க டெபிட் கார்டில் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு அந்த சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணதுக்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபான்ற மாதிரி பிடிப்பாங்க. அதுவே நீங்க யூபிஐ பண்ணீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க. இந்த எம்டிஆர்ன்றது அப்பத்துல இருந்தே இருக்கு. இது கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ்க்குலாம் வந்து இருக்கு. ஆனா யூபிஐக்கு மட்டும் கிடையாது. 2020 வரைக்கும் இருந்தது. அப்புறமேட்டுக்கு அதை எடுத்துட்டாங்க இந்த கொரோனா பீரியட் டைம்ல. ஸோ வந்து இப்போ நம்ம அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா கூட அவங்களுக்கும் ஃபுல்லா ரிசீவ் ஆயிடும். இதுவே நம்ம வந்து இந்த டெபிட் கார்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம 100 ரூபா அனுப்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா போயிடும். பட் ஆனா 2 ரூபா வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாமே அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா சப்சிடிஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது 30 கோடி யூசர்ஸ் வந்து இருந்தாங்க. 31 கோடி டிரான்சாக்ஷன் நடந்தது ஒரு நாளைக்கு. இப்ப 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 60 கோடி டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. டபுள் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்க முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணாங்களோ அதை விட அதிக அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஒரு பயணம் வந்து கிரியேட் ஆகுது. ஜூன் 2025 அதாவது இந்த போன மாசம் டேட்டா வச்சு பார்க்கும்போது மட்டும் 18.39 பில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 18.39 பில்லியன். டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளவு ஒர்த் அப்படின்னா 24 லட்சம் கோடியா வந்து இருக்கு. அவ்வளவு அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் வந்து 1 மந்த்ல வந்து பண்றாங்க நம்ம யூசர்ஸ். 60 கோடி டிரான்சாக்ஷன் டெய்லின்னும் போது பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலா இதுதான். ஸோ யூபிஐன்றது ஃப்ரீயா தான் இருக்க போகுது. எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நீங்க மெர்ச்சன்டைஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஃப்ரீயா தான் இருக்க போது. அந்த எம்டிஆர் ரேட் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரல யூபிஐக்கு. ஓவரால் எண்ட் என்ன அப்படின்னா இங்க யாருமே வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல பே பண்ண போறது கிடையாது. நம்மளும் பே பண்ண போறது கிடையாது. கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இவங்களும் வந்து பே பண்ண போறது கிடையாது. அண்ட் தென் பிசினஸ் ஓனரா இருக்கவங்க பே பண்ண போறது கிடையாது. ஸோ ஓவரால் இதுதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. உங்களுக்கு லிஸ்டிகேண்டே போதுமா இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வச்சிருக்க போறீங்களா, என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் யூபிஐ பத்தியும் டீடைலா வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. அபிஷியலா வரும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்கும்போதுமே சப்ஸ்கிரைபர்ஸை விட சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறவங்க தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்க. ஸோ இங்க எல்லாரோட கேள்வியுமே எடுத்துட்டு வந்து நான் வந்து வீடியோஸா மேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சண்டே அன்னைக்கு நீங்க பார்த்தாலும் தெரியும். இதுமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்ட கேள்விக்கு தான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. பட் சேனலுக்கான அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பெஸ்ட்டா இருக்கும். அப்பதான் நிறைய பேருக்கு வந்து அல்காரிதம் புஷ் பண்ணி கொடுக்கும். வேற எதுவும் கிடையாது. அந்த நீங்க கமெண்ட் செக்ஷன் எங்கேஜ்மெண்ட் கொடுக்குறது நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்லயுமே நான் பண்ற அந்த குறை நிறைய எல்லாத்தையும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இங்க எடிட்டிங் வைஸ் அண்ட் தென் நீங்க கம்பெனி லோகோ நேம் மேல வைக்க சொல்றது இது எல்லாமே கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எடிட்டர் வந்து ஆள் இல்லை. நான் ஒரு ஆள் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே கன்சர்னா வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாள் போக 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 அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு கண்டென்ட் வந்து கரெக்டா வந்து சேர்ற அந்த ஒரு வேலையை மட்டும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.